அந்த காட்டுல அப்பதான் கோடைக்காலம் ஆரம்பிச்சிருந்தது. அதனால அந்த காடு பூரா வறண்டு போய் பறவைகள் உஷ்ணத்தால ரொம்பவும் பாதிக்கப்பட்டாங்க. காலுஜி, எனக்கு ரொம்பவும் தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி வேணும். கோரி, நமக்கு தாகம் வந்தா நதி தண்ணீர் நம்மள தேடி வராது. நாம தான் நதியை தேடி போய் தண்ணீர் குடிக்கணும். காலுஜி, அது எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு இப்ப தேவைப்படுறது நதி தண்ணி இல்ல, ஃப்ரிட்ஜி வாட்டர் வேணும். நல்ல கூலிங்கா உள்ள ஃப்ரிட்ஜி வாட்டர் குடிச்சாதான் என்னோட தாகம் அடங்கும். ஃப்ரிட்ஜ் வாட்டர் மேல இவ்வளவு ஆசை உள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றப்பவே உங்க அம்மா கிட்ட வரதட்சணையா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிட்டு வந்திருக்கணும். காலுக்காக இப்படி சொன்னதுக்கு கோரிக்காவும் கோவமா பதில் சொல்ல 2 பேருக்கும் இடையில சண்டை உண்டாயிடுச்சு. நல்ல வேலையா அந்த பக்கம் வந்த ரீட்டா காங்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்துச்சு. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஐஸ் வாட்டர் வேணும், அவ்வளவுதானே? விவசாயி வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கதை நான் ஒரு நாள் பார்த்தேன். வாங்க, இப்பவே போய் அவங்க கிட்ட ஃப்ரிட்ஜ் வாட்டரை கேட்டு வாங்கி குடிச்சிட்டு வருவோம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க 3 பேரும் விவசாயி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இவங்க 3 பேரும் விவசாயி வீட்டுக்கு போய் சேர்ந்தப்ப விவசாயியோட மனைவி அபர்ணா வீட்டு வாசல்லே நின்னுகிட்டு இருந்தாங்க. என்ன பறவைகளே, என்ன விஷயம்? எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? அபர்ணாக்கா, வெயில் கொடுமை தாங்கல. எங்க போனாலும் அனல் காத்து அடிக்குது. அதனால இங்க வந்து உங்ககிட்ட கூலிங்கான ஃப்ரிட்ஜ் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு போகலாம்னு வந்தோம். அப்படியா? இருங்க, இதோ இப்பவே போய் உங்களுக்கு கூலிங் வாட்டர் எடுத்துக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன அபர்ணா வீட்டுக்குள்ள போய் கூலிங் வாட்டர் எடுத்துட்டு வந்து பறவைகள் கிட்ட கொடுத்தாங்க. அந்த வாட்டர் பாட்டில வாங்கி கோரிக்காகவும் காலுக்காக ரீட்டா இவங்க 3 பேரும் ரொம்பவும் ஆசையா குடிச்சு தீத்தாங்க. பறவைகளே, உங்க தாகம் அடங்கிடுச்சா? உங்களுக்கெல்லாம் திருப்தி தானே? அபர்ணாக்கா, நாங்க கேட்ட உடனே எங்களுக்கு கூலிங் வாட்டர் கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி. நாங்க கிளம்புறோம். இப்படி சொன்ன பறவைகள் மறுபடியும் தங்களுடைய காட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு புறாவும் சோனா குருவியும் அங்க வந்தாங்க. சோனா, உனக்கு தெரியுமா, நானும் காலுஜியும் அபர்ணாக்கா வீட்டுக்கு போய் கூலிங் வாட்டர் குடிச்சிட்டு வந்தோம். இந்த வெயிலுக்கு கூலிங் வாட்டர் குடிச்சா எப்படி தெரியுமா இருக்கு? அடடா, அதெல்லாம் சொன்னா புரியாது, குடிச்சு பார்த்தாதான் தெரியும். குடிச்சு பார்த்தாதான் தெரியுமா? நாங்க இப்பவே போய் குடிச்சு பார்த்துட்டு வரோம். இப்படி சொன்ன புறா பிறகு சோனா குருவி அழைச்சுக்கிட்டு பறந்து போச்சு. இப்படி போன புறாவுக்கும் சோனா குருவிக்கும் அபர்ணா கூலிங் வாட்டர் கொடுக்க இவங்க 2 பேரும் ஜாலியா அந்த தண்ணீரை குடிச்சாங்க. அபர்ணாக்கா, இப்படி கூலிங் வாட்டர் குடிக்கிறது வெயிலுக்கு ரொம்பவும் இதமா இருக்கு. அப்படியா? இனிமே உங்களுக்கு எப்ப இந்த மாதிரி தண்ணி குடிக்க ஆசை வருதோ அப்பெல்லாம் இங்க வந்துருங்க. நீங்க வர்றப்பெல்லாம் உங்களுக்கு நான் கூலிங் வாட்டர் கொடுப்பேன். பிறகு அபர்ணாக்காவுக்கு நன்றி சொல்லிட்டு புறாவும் சோனா குருவியும் தங்களுடைய காட்டுக்கு பறந்து வந்தாங்க. சோனா, நாமும் தினமும் கூலிங் வாட்டர் குடிக்கணும். ஆனா அதுக்காக நாம எங்கேயும் போக கூடாது. அதுக்கு என்ன வழி? அப்பன்னா நாம ஃப்ரிட்ஜ் வாங்கி நம்ம வீட்ல வச்சுக்கணும். அப்பதான் நாம எங்கேயும் போகாம தாகம் எடுத்த உடனே ஐஸ் வாட்டர் குடிக்கலாம். என்னது, ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா? ஃப்ரிட்ஜ் விற்கிற விலையில நம்மளால ஆளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமா? பாருங்க, எதுக்கு நமக்குள்ள இப்படியே பேசிக்கிட்டு இருக்கணும்? வாங்க, பருந்து மகாராஜாவை போய் பாக்குறோம், ஆளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேக்குறோம். கோரிக்காவை சொன்ன இந்த யோசனை எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததால உடனே எல்லாரும் அரண்மனைக்கு கிளம்பினாங்க. என்னது, வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வேணுமா? இங்க பாருங்க, போன வருஷம்தான் இந்த அரண்மனைக்கே ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும்னா எப்படி? பருந்து மகாராஜா, வெயில் கொடுமை தாங்கல. அடிக்கிற வெயில்ல ஆத்து தண்ணீரே அடுப்புல வச்சு தண்ணீர் மாதிரி சுடுது. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும். ஆமா, இப்ப உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? குடிக்கிறதுக்கு கூலிங் வாட்டர் வேணும், அவ்வளவுதானே? ஆமா மகாராஜா, நாங்க நினைச்சப்ப குடிக்கிறதுக்கு கூலிங் வாட்டர் இருந்தா போதும். இதுக்காக வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எல்லாம் இப்ப கிளம்பி உங்களோட வீட்டுக்கு போங்க. நாளைக்கு உங்க இடத்துக்கு ஒரு வாட்டர் கூலர் வரும். உங்களுக்கெல்லாம் எப்ப தாகமா இருக்கோ அப்ப அந்த வாட்டர் கூலர்ல இருந்து தண்ணி பிடிச்சு குடிங்க. இதை கேட்ட உடனே எல்லா பறவைகளும் சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனாங்க. மறுநாள் பருந்து மகாராஜா சொன்ன மாதிரியே ஒரு வாட்டர் கூலர் அவங்க காட்டுக்கு வந்து இறங்கிடுச்சு. இங்க பாருங்க, மகாராஜா இந்த வாட்டர் கூலரை இங்க கொண்டு வந்து வைக்க சொல்லியிருக்காரு. எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லுங்க, நாங்க அங்க இறக்கி வச்சுட்டு போறோம். இங்க பாருங்க, இந்த வாட்டர் கூலரை என் வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து வச்சிருங்க.
இல்ல, என் வீட்டுக்கிட்ட தான் நிறைய இடம் இருக்கு. இந்த வாட்டர் கூலரை அங்கதான் வைக்கணும். என்ன காலுஜி, எல்லா பறவைகளும் அவங்க வீட்டுக்கிட்ட இந்த வாட்டர் கூலரை கொண்டு போய் வைக்க சொல்றாங்க. நீங்க என்ன எதுவும் பேசாம நிக்கிறீங்க? இங்க பாரு கோரி, நாம நேரடியா எங்க வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனா அதே சமயம் அவங்களா நம்ம வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து வைக்கணும். என்கிட்ட இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல வேடிக்கைய பாரு. இங்க பாருங்க அந்த வீரர்களே, இங்க உள்ள பறவைகளை இந்த வாட்டர் கூலரை எங்க வைக்கணும்னு கேட்டீங்கன்னா அவங்க தங்களோட வீட்டுக்கிட்ட தான் கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நான் சொல்றபடி செய்யுங்க. இந்த வாட்டர் கூலர் மேல வெயில் படலாமா படக்கூடாதா? வெயில் படக்கூடாது. இது நிழலான இடத்துல இருக்கணும். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, இந்த காட்டுலயே பெரிய மரம் எங்க இருக்குன்னு பாருங்க. அதுக்கும் கீழே கண்டிப்பா நிழலும் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. காலுவோட பேச்சுல நியாயம் இருந்ததால அரண்மனை வீரர்கள் அந்த காட்டுல இருந்த பெரிய மரத்துக்கடியில கொண்டு போய் அந்த வாட்டர் கூலரை வச்சுட்டு தங்களுடைய அரண்மனைக்கு போனாங்க. வாட்டர் கூலரை வச்ச அந்த மரத்துக்கு மேலதான் காலுக்காகத்தோட வீடு இருந்தது. காலுஜி, உங்க மூளை இவ்வளவு ஷார்ப்பா வேலை பார்க்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. அருமையான ஐடியா போங்க. பிறகு அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் தங்களுக்கு தேவைப்படுறப்ப அந்த வாட்டர் கூலர்ல தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காலுஜி, நம்ம கிட்ட இருக்கிற இந்த வாட்டர் கூலர் நமக்கே சொந்தமாகணும். ஆமாங்கோரி, இங்க தண்ணி குடிக்கிற பறவைகள் எல்லாம் நமக்கு தானியங்களோ இல்ல பணமோ கொடுத்துட்டு தான் இதுல தண்ணி குடிக்கணும். இதுக்கு எல்லா பறவைகளும் ஒத்துப்பாங்களா? அவங்களா எப்படி ஒத்துப்பாங்க? நாம தான் ஒத்துக்க வைக்கணும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப ரோனி குருவிக்கு ரொம்ப தாகமா இருந்ததால தண்ணீர் குடிக்க அங்க வந்தது. ரோனி, இங்க வா. இன்னையிலிருந்து நீங்க நினைச்சப்ப இங்க தண்ணி குடிக்க முடியாது. ஏ என்னாச்சு? இங்க பாரு, இந்த வாட்டர் கூலரை ராப்பகலாம் நாங்க தான் பாத்துக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நீங்க நேரா தண்ணி குடிச்சிட்டு போனா என்ன அர்த்தம்? இனிமே தண்ணி குடிக்க வர்றப்பெல்லாம் ஆளுக்கு 2 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போங்க. என்னது 2 ரூபாயா? எனக்கு சம்பளமே 10 ரூபாய் தான். நான் எப்படி தண்ணி குடிக்க உங்களுக்கு 2 ரூபாய் கொடுக்க முடியும்? இங்க பாரு, உன்னை இங்க யாரும் தண்ணி குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தல. காசு இருந்தா குடி, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. கோரி இப்படி சொல்ல ரோனி குருவி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போச்சு. சோனா சோனா, தண்ணி தாகமா இருக்குன்னு வாட்டர் கூலர்ல தண்ணி குடிக்க போனேன். ஆனா தண்ணி குடிக்க வந்தா 2 ரூபாய் பணம் கொடுக்கணும்னு அந்த காகங்கள் சொல்லி என்னை விரட்டி விட்டுட்டாங்க. அந்த காகம் குடியிருக்கிற மரத்துக்கடியில அந்த வாட்டர் கூலரை வைக்கும் போதே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு காங்களை பார்க்க பறந்து போச்சு. காங்களே, இந்த வாட்டர் கூலரை இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்காகவும் பருந்து மகாராஜா இலவசமா கொடுத்தது. அதுல தண்ணீர் குடிக்க வர பறவைகள் கிட்ட நீங்க எப்படி பணம் வசூல் பண்ண முடியும்? சோனா, 24 மணி நேரமும் இந்த வாட்டர் கூலரை நாங்க 2 பேரும் தான் காவ காக்குறோம். அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு 2 ரூபாய் கொடுக்கறதுல நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? இதுக்கப்புறம் இந்த காங்கள் கிட்ட நம்ம பேசினா கண்டிப்பா நம்ம கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால சத்தம் போடாம இந்த விஷயத்த போய் பருந்து மகாராஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். இப்படி யோசிச்சு சோனா குருவி பிறகு அங்கிருந்து பருந்து மகாராஜா அரண்மனைக்கு பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணீர் குடிக்கிறதுக்காக புறாவும் ரீட்டாக்கிலையும் அங்க வந்தாங்க. தண்ணீர் குடிக்க வந்த இவங்க கிட்டையும் காங்கள் தண்ணீர் குடிக்க 2 ரூபாய் பணம் கேட்டாங்க. இங்க பாருங்க, இந்த வாட்டர் கூலர் திருட்டு போகாம நாங்க தான் கண் வீழ்ச்சி பாதுகாக்கிறோம். அதுக்காக தான் உங்ககிட்ட பணம் கேக்குறோம். அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏன்னா இத உங்களை தவிர வேற யாரும் திருட மாட்டாங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க இந்த குச்சாலையே ஒண்ணு போடுவேன். குச்சால நீ போடுறியா இல்ல நாங்க ஒன்ன போடுறோமான்னு இப்ப பாப்போம். பிறகு காங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில பெரிய சண்டை ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல சோனா குருவி அரண்மனையில இருந்து ஆந்த வீரர்களை அழைச்சிட்டு வந்துடுச்சு. இப்படி வந்த ஆந்த வீரர்கள் பருந்து மகாராஜாவோட கட்டளைப்படி 2 காங்களையும் பிடிச்சு கூண்டுல அடைச்சு வச்சுட்டாங்க. பருந்து மகாராஜா, எங்களை விடுதலை பண்ணுங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஆமா, வாட்டர் கூலரை நல்ல முறையில பாதுகாக்கிறதுக்காக தான் 2 ரூபாய் பணம் கேக்குறோம். அது ஒரு தப்பா? நீங்க 2 ரூபாய் பணம் கேட்டது சரியா தப்பான்னு உங்களுக்கே சந்தேகமா இருக்கா? அதுக்காக தான் உங்களை 2 வருஷம் ஜெயில போட்டிருக்க. ஜெயில இருக்க 2 வருஷமும் நீங்க செஞ்சது சரியா தப்பான்னு நல்லா யோசிச்சு பாருங்க.
பருந்து மகாராஜா இப்படி சொன்னதும் ஆந்த வீரர்கள் காங்கள் 2 பேரையும் கொண்டு போய் பாதாள சிறையில் அடைச்சாங்க. பிறகு எப்போதும் போல எல்லா பறவைகளும் எந்த பிரச்சனையும் இல்லாம வாட்டர் கூலர்ல அந்த தண்ணீரை குடிச்சு சந்தோஷமா இருந்தாங்க. அழுஜி, எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப சிறையில இருக்க நமக்கு குடிக்கிறதுக்கு சாதாரண தண்ணி கொடுப்பாங்களா இல்ல கூலிங் வாட்டர் கொடுப்பாங்களா? குக்கு, நான் அம்மா கிட்ட எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன். அம்மா இது வரைக்கும் பதில் சொன்னதே இல்ல. அப்படியா? ஏன் அப்படி? நாம இன்னைக்கு அம்மாவை விடவே கூடாது. இந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் சாப்பிடுவோம்னு அடம் பிடிக்கணும். நாம அப்படி அடம் பிடிச்சா அம்மா கண்டிப்பா பதில் சொல்லிடுவாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப உணவு தேட போன சோனா குருவி தானியங்களை எடுத்துக்கிட்டு உள்ள வந்தது. பசங்களா, தானியங்களும் இருக்கு, பழங்களும் இருக்கு, யாருக்கு எது வேணுமோ சாப்பிடுங்க. சோனா குருவி இப்படி சொன்னதுக்கு பியூட்டியும் குக்கும் எந்த பதிலும் சொல்லவே இல்ல. சோனா குருவி எடுத்துட்டு வந்த உணவு சாப்பிடவும் இல்ல. பசங்களா, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் உங்கன்னு இருக்கீங்க? அம்மா, எங்களோட அப்பா எங்க? ஜக்கு, ராஜி, மிட்டு இவங்க எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க. அப்பா இல்லாம இருக்கிறது நாங்க மட்டும்தான். அம்மா, எங்களோட அப்பா எங்கம்மா? நாங்களும் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டோம். நீங்க பதில் சொன்னதே இல்ல. வேற எதை பத்தியாவது பேசி எங்களை ஏமாத்திடுறீங்க. பியூட்டி, குக்கு, நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா இந்த உணவை சாப்பிடுங்க. அம்மா உங்களை அருவிக்கரைக்கு அழைச்சிட்டு போறேன். நீங்க 2 பேரும் அங்க போய் ஜாலியா விளையாடலாம். அம்மா, நாங்க இன்னைக்கு ஏமாற மாட்டோம். எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்காம இந்த உணவை சாப்பிட போறது இல்ல. இங்க பாருங்க பசங்களா, நீங்க அம்மாவோட பொறுமைய ரொம்பவும் சோதிக்கிறீங்க. நீங்க எப்படி கேட்டாலும் சரி, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறதில்ல. இதுக்கு மேல என்கிட்ட நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அம்மா உங்களை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் தனியா தான் இருக்கணும். சோனாவோட இந்த பேச்சை கேட்டு பியூட்டியும் குக்கும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அந்த பயத்துல அவங்களுக்கு அழுகையும் வந்துருச்சு. அம்மா, இதுக்கப்புறம் இந்த கேள்வியை உங்ககிட்ட எப்பவுமே கேட்க மாட்டோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. ஆமாம்மா, இதுக்கப்புறம் நாங்க நீங்க சொன்ன பேச்ச கேட்போம். இந்த கேள்வியை கேட்டு உங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டோம். அம்மா, விளையாட்டுக்கு கூட எங்களை விட்டு போயிடுவோன்னு சொல்லாதீங்க. குழந்தைங்களா, அழாதீங்க. நான் ஒரு நாளும் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க இந்த உணவை சாப்பிடுங்க. அம்மா ரீட்டா கிளிங்கிட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சோனா குருவி இப்படி சொல்ல குழந்தைகள் 2 பேரும் பிறகு சோனா கொண்டு வந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பிறகு சோனா குருவி வீட்டை விட்டு கிளம்பி வெளியில பறந்து போச்சு. இப்படி பறந்து வந்த சோனா குருவியோட மனசு ரொம்பவும் கஷ்டமா இருந்ததால அருவிக்கரையில வந்து உட்காந்துது. தன்னோட வாழ்க்கையில நடந்ததையெல்லாம் நினைச்சு பார்த்து அழ ஆரம்பிச்சது. பியூட்டியும் குக்கும் பிறந்த கொஞ்ச நாள்லயே சோனா குருவியோட கணவர் சோனாவை விட்டு பிரிஞ்சு போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சோனா குருவி தன்னோட குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு நினைச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தது. ஆனா சோனா குருவி தங்களோட குழந்தைகளுக்கு யார பத்தி தெரியக்கூடாதுன்னு நினைச்சதோ இப்ப அந்த அப்பாவை பத்தி அந்த குழந்தைங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோனா குருவி இப்படி உட்கார்ந்து இருக்கு. இப்ப கோரிக்காக அங்க வந்தது. என்ன சோனா, குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு வராம நீ மட்டும் தனியா வந்து உட்கார்ந்துருக்க? என்ன விஷயம்? கோரி அக்கா, என்னோட குழந்தைங்க 2 பேரும் இப்ப எங்களோட அப்பா யாருன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த கேள்விக்கு என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? என்னது, உன்னோட குழந்தைங்கள் 2 பேருக்கும் அவங்க அப்பா யாருன்னு இன்னும் நீ சொல்லலையா? போன வாரம் கூட நீ குழந்தைங்களோட மார்க்கெட்ல நிக்கிறப்ப ராணா கூட மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. ஆமாம் கோரி அக்கா, அவர் வந்ததையும் நானும் பார்த்தேன். அவர் எங்கேயாவது தூரமா வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நம்ம காட்டுக்கு பக்கத்திலே இருக்காரு. அதுவும் இல்லாம அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அது என்னோட அப்பா இவர்தான்னு தெரிஞ்சா எங்க என்னோட குழந்தைங்க மனசு மாறி அவரு கூட போயிடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால்தான் நான் இன்னும் என் குழந்தைங்க கிட்ட அப்பா யாருன்னு சொல்லவே இல்லை. சோனா, ஒருவேளை உன்னோட குழந்தைங்க அப்பா கூட வாழ ஆசைப்பட்டா அதுக்கு உன்னோட கணவர் சம்மதிப்பாரா? என்னோட கணவருக்கு என்னதான் பிடிக்கல, என் குழந்தைங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. அதனாலதான் குழந்தைங்களை விட்டு தூரமா போகாம பக்கத்துல உள்ள காட்டுலயே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஓஹோ, அப்பா யாருங்கிறத நீ உன் குழந்தைங்க கிட்ட சொல்லாம இருக்கிறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? சரி கோரி அக்கா, நான் கிளம்புறேன். வீட்டுல பசங்க தனியா விட்டுட்டு வந்தேன். அம்மா எங்க இன்னும் வரலன்னு என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு.
காலுஜி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சோனா குருவி இல்ல, அது தன்னோட குழந்தைங்க கிட்ட இன்னும் உங்களோட அப்பா யாருன்னு சொல்லவே இல்லையா? கோரி, யாரோட அப்பா யாரா இருந்தா நமக்கு என்ன? நீ சீக்கிரமா கிளம்பு, நாம உணவு தேட போகணும். காலுஜி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்களுக்கு அவங்களோட அப்பா யாருன்னு தெரியக்கூடாதுன்னு நினைக்குது. ஆனா குழந்தைங்களோட அப்பா யாருன்னு நமக்கு தெரியும். ஆமா, இப்ப நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நாங்க கேட்டதை நீ கொடுக்கலன்னா உன்னோட குழந்தைங்க கிட்ட அவங்களோட அப்பா யாருன்னு சொல்லிடுவோம்னு சொல்லி சோனா குருவிய பிளாக்மெயில் பண்ணலாம்னு புரியுது. காலுஜி, நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. நான் சொல்ல வந்ததை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது சரி, சோனாவை பிளாக்மெயில் பண்ணி நாம என்ன வாங்க போறோம்? சோனா குருவி கிட்ட என்ன பணமும் காசுமா நிறைய இருக்கு நாம வாங்கறதுக்கு. பேசாம தினமும் நீ கொண்டு வர உணவுல பாதியே எங்க கிட்ட கொடுன்னு சொல்ல வேண்டியதுதான். கோரி, இதுவும் நல்ல ஐடியா தான். அப்பதான் இந்த வெயில்ல உணவு தேட போய் கண்ட இடங்கள்ல அலையணுங்கிற அவசியம் நமக்கு இருக்காது. ஒரு நாள் சோனா குருவி உணவு தேடி எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தது. இப்படி வரப்ப வீட்டு வாசல்ல காலுக்காகவும் கோரிக்காகவும் தன்னோட குழந்தைங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கத பார்த்தது. என்ன குழந்தைகளா, வாசல்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலு அங்கிளும் கோரி ஆண்டியும் எங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன்னு சொன்னாங்க. அதை கேட்கறதுக்கு தான் இங்க வந்தோம். ரகசியங்கிற பேச்சு கேட்ட உடனே சோனா குருவிக்கு மனசுல ஒரு பயம் வந்துருச்சு. பியூட்டி குக்கு, நீங்க 2 பேரும் உள்ள போங்க, அது என்ன ரகசியம்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சோனா இப்படி சொன்ன உடனே குழந்தைங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. கோரி அக்கா, என்ன இது? என் குழந்தைங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சோனா, வீட்ல இருக்க ரொம்பவும் போர் அடிக்குது. அதனாலதான் உன் குழந்தைங்க கிட்ட வந்து என் குழந்தைங்க கிட்ட வந்து உங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சும்மா விளையாட்டா கேட்டுக்கிட்டு இருந்தோம். கோரி அக்கா, நான் இவ்வளவு தூரம் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியும் என் குழந்தைங்க கிட்ட அவங்க அப்பாவை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுவா சொன்னா, நீ வச்சிருக்க தானியங்கள்ல எங்களுக்கு பாதி வேணும்னு அர்த்தம். இவ்வளவுதானா? இந்தாங்க, இந்த பாதி தானியங்களை நீங்க எடுத்துட்டு போங்க. இப்படி சொல்ல சோனா பாதி தானியங்களை எடுத்து காகங்கள் கிட்ட கொடுத்தது. சோனா, இந்த பிரச்சனை இன்னைக்கோட முடியிற பிரச்சனை கிடையாது. நீ தினமும் கொண்டு வர தானியங்கள்ல சரி பாதி தானியங்களை எங்க வீட்டுக்கு வந்து எங்க கிட்ட கொடுக்கணும். நீ நாங்க சொல்ற மாதிரி தினமும் நடந்துகிட்டா நாங்க உன்னோட குழந்தைங்க கிட்ட வந்து பேசணுங்கிற அவசியம் இருக்காது. என்னைக்காவது எங்களுக்கு தானியங்கள் கொடுக்க நீ மறந்துட்டன்னு வச்சுக்க, நாங்க மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்து உன் குழந்தைங்க கூட பேசுற மாதிரி ஆயிடும். இப்படி சொன்ன காகங்கள் 2 பேரும் அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரியவே கூடாது. இந்த காகங்களுக்கு தினமும் தானியங்களை கொண்டு வந்து கொடுக்கறது கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்க இல்லாம தனியா வாழறதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். இப்படி முடிவு பண்ணின சோனா குருவி பிறகு தினமும் உணவு எடுத்துக்கிட்டு வரப்ப பாதி உணவை காகங்கள் வீட்டுல கொண்டு போய் கொடுக்கறத வழக்கமாக்கிடுச்சு. சோனா, இன்னைக்கு என்ன தானியங்களை ரொம்ப லேட்டா கொண்டு வர? நாளையில இருந்து சீக்கிரமா கொண்டு வரணும். சோனா, நாளைக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்க. அதனால கொஞ்சம் அதிகமா தானியங்களை எடுத்துக்கிட்டு வா. என்ன சோனா, பழங்களை நீ வச்சுக்கிட்டு தானியங்களை எங்களுக்கு கொடுக்கற? காலன்னா, குழந்தைகள் 2 பேரும் ரொம்ப நாளா பழங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் பழங்கள் கிடைச்சது. தயவு செய்து இந்த பழத்தை மட்டும் கேட்காதீங்க. அப்படின்னா என்னைக்காவது நாங்க வாய் தவறி உன் குழந்தைங்க கிட்ட அப்பா யாருன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்க, ஏன் இப்படி சொன்னீங்கன்னு நீயும் எங்களை கேட்க கூடாது. உடனே எதுவுமே பேசாத சோனா குருவி அந்த பழங்களையும் காகங்கள் கிட்ட கொடுத்துருச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் உணவு தேட போன இடத்துல புறா சோனா குருவிய பார்த்தது. பிறகு இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா, நீ தினமும் உணவு எடுத்துக்கிட்டு வர்றப்ப நேரா உங்க வீட்டுக்கு போகாம ஏன் காகங்கள் வீட்டுக்கு போற? புறாண்ணா, அப்படியெல்லாம் இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் தான் போயிருப்பேன். நான் தினமும் அங்க போறது இல்ல. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சோனா குருவி ஏதோ உண்மையை நம்ம கிட்ட இருந்து மறைக்குது. சோனா குருவியோட முகமும் ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. அது என்ன உண்மைன்னு நாம இன்னைக்கு கண்டுபிடிச்சாகணும். வழக்கம் போல தானியங்கள் எடுத்துக்கிட்டு சோனா குருவி இன்னைக்கும் காலுக்காகத்தோட வீட்டுக்கு போச்சு. சோனா கொடுத்த தானியங்களை வாங்கினதுக்கு அப்புறம் கௌரிக்காக இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா, நாளைக்கு எங்க அம்மா, என் தங்கச்சிங்க 2 பேரு, அவங்களோட குழந்தைங்க, இப்படி கிட்டத்தட்ட 7-8 பேர் எங்க வீட்டுக்கு வராங்க. கௌரி அக்கா, கண்டிப்பா இவ்வளவு பேருக்கு என்னால உணவு கொண்டு வர முடியாது.
நம்ம காட்டுல இப்போ உணவும் அதிகமா கிடைக்கல. இந்த தானியங்களை கொண்டு வரதுக்கு நான் ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சோனா, நீ வழக்கமா கொடுக்கற உணவை கொடுத்தா போதும். நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, அவ்வளவு பேர் இந்த வீட்ல தங்க முடியாது. அதனால ஒரு 3 நாளைக்கு நீ வீட்டை காலி பண்ணி எனக்கு கொடு. அவங்க எல்லாம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் உன்னுடைய வீட்டுக்கு வரலாம். போரியக்கா, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இந்த குளிர்காலத்துல 2 சின்ன குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு நான் எங்க போவேன்? இங்க பாரு சோனா, நீ எங்க வேணாலும் போ. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. என்னோட கவலை எல்லாம் என்னோட அம்மா, என்னோட தங்கச்சி, இவங்களை எல்லாம் நல்லபடியா தங்க வைக்கணும். அவ்வளவுதான். கோரியக்கா, கண்டிப்பா என்னோட வீடு உங்களுக்கு கொடுக்க முடியாது. தயவு செய்து நீங்க வேற இடம் பாத்துக்கோங்க. என்னது, வேற இடம் பார்க்கணுமா? நாங்க என்ன உன்கிட்ட பிச்சையா கேக்குறோம்? நீங்க பிச்சை கேட்கல, நான் தான் உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். தினமும் உங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்க சொன்னீங்க. இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட தவறாம உங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்ப திடீர்னு நாங்க இருக்கிற வீட்டையே கேட்டா என்ன அர்த்தம்? என்னால இப்படி கொடுக்க முடியும்? தயவு செய்து என்னை விட்டுருங்க, என்னை உயிரோட வாழ விடுங்க. சோனா இப்படி அழுது கெஞ்சிட்டு இருக்கும்போது பியூட்டியும் குக்கும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அம்மா, நீங்க இந்த காகங்கள் கிட்ட கெஞ்சி கேட்கணும்னு அவசியம் இல்ல. வீட்டை காலி பண்ண மாட்டோம்னு தைரியமா சொல்லுங்க. ஆமாம்மா, அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த காகங்களுக்கு நீங்க தினமும் பிச்சை போடணும்னு அவசியம் இல்ல. காலங்கிள், கோரி ஆண்டி, இதுக்கப்புறம் எங்க அம்மா உங்களுக்கு தினமும் பிச்சை போட மாட்டாங்க. நீங்க வேற எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துக்குங்க. சோனா, உன் பையனோட வாயை அடக்கி வை. இல்ல நான் உண்மையை சொல்ல வேண்டி வரும். எந்த உண்மையை சொல்ல போறீங்க? எங்க அப்பாவை பத்தியா? எங்க அப்பா பேரு ராணா. பக்கத்து காட்டுல தான் வாழறாரு. பெரிய பணக்காரர். ஆனா மனசாட்சியே இல்லாதவரு. மனசாட்சி இருந்திருந்தா எங்க அம்மாவை இப்படி தவிக்க விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்க மாட்டாரு. எங்க அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கலாம். ஆனா எங்க அம்மா அப்பா கிட்ட இல்ல. இந்த உலகத்துல எங்களுக்கு எல்லாத்தையும் விட முக்கியம் எங்க அம்மா தான். எங்க அம்மா எங்க இருக்காங்களோ நாங்களும் அங்கதான் இருப்போம். இவ்வளவு நாள் எங்க அப்பாவை பத்தி உண்மை தெரிஞ்சா நாங்க அவர்கிட்ட போயிடுவோம்னு பயந்து பயந்து எங்க அம்மா உங்களுக்கு உணவு எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. நீங்களும் வெக்கமே இல்லாம அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் அது நடக்காது. குழந்தைங்க பேசுறது எல்லாம் கேட்க கேட்க சோனா குருவிக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. பியூட்டியையும் குக்குவையும் இழுத்து தான் நெஞ்சோட அழைச்சிக்கிச்சு. இந்த சமயத்துல புறாவும் காகங்களோட வீட்டுக்குள்ள வந்தது. அம்மா, புறா அங்கிள் தான் எங்களை வீட்டுல இருந்து அழைச்சிக்கிட்டு வந்து எங்களுக்கு எல்லா உண்மையும் சரியா புரிய வச்சாங்க. புறாண்ணா, என்னோட நிலைமைய பத்தி என் குழந்தைங்க கிட்டையும் என் குழந்தைங்களோட மனசு எனக்கும் புரிய வச்சவங்களுக்கு ரொம்பவும் நன்றி. என்ன காகங்களே, எதுக்கு இன்னும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? நீங்க உணவு தேட கிளம்பலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் உணவு கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தா கூட நீ குறுக்க பூந்து அதையும் கெடுத்துடுவ. இப்படி சொன்ன காலுக்காக பிறகு கோரிக்காகத்தை அழைச்சுக்கிட்டு உணவு தேட வெளியில பறந்து போச்சு.